இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாதி வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள். உங்க மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஜெயிக்க முடியாதவங்க என்ன வேணா பண்ணலாம், 117 217 வேட்பாளர் கூட பெண்களை நிறுத்தலாம், அப்ப வெறுங்கரண்டியை எவ்வளவு வேணாலும் சுத்தலாம், கொஞ்சம் பருப்பு கரண்டியை பதமா தான் சுத்தணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாங்க. என்ன பதில்? அப்படி கிடையாதுன்னு. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. இந்த களத்துல வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே, எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எங்களால எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா, வெற்றி பட்டுக்கிட்டு இருக்க ஆண்டாண்டு காலமாக 80 ஆண்டு காலம் தமிழக மண்ணில் அரசியல் செய்யக்கூடிய திராவிட கட்சிகளால ஏன் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியல? ஏன் அவங்க 117 பெண்களை நிப்பாட்ட முடியல? 50 விழுக்காடு ஊரக உள்ளாட்சியில கொடுக்குறீங்கல்ல, பாதி கொடுங்க. 50 விழுக்காடு அதே மாதிரி சட்டமன்றத்தில் கொடுங்க, பாராளுமன்றத்தில் கொடுங்க. ஏன் கொடுக்க முடியல? இன்னும் சட்டம் ஏற்றி பேப்பர்ல மேசை மேலே வச்சிருக்கீங்க, ஏன் வச்சிருக்கீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இப்ப நாங்க நீங்க ஜெயிக்க போறதே இல்ல, அதனாலதான் நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னா வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகுன்னு. வெற்றி ஆனா திமுக ஆரம்பிச்சு 2 ஆண்டுல, ஆமா என்னுடைய கேள்வி, ஆரம்பிச்சு 2 ஆண்டுல ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? எத்தனை ஆண்டு ஆணுச்சு? 13 ஆண்டு காலம் ஆணுச்சு திமுகவுக்கு. அதிமுக கட்சி தொடங்கி ஒரே ஆண்டுல வந்துட்டாங்களா? அப்ப தோல்விக்கான இலக்கணம் என்ன? நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க வெற்றி பெற போறது இல்ல, அதனால நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா, வெற்றி பெற போறாத நாங்களே இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. ஆனா திரும்ப திரும்ப வெற்றி அடைவோமா அடைய மாட்டோமாங்கிற பயம் யாருக்குன்னு இருக்கும்? ஒரு முறை வெற்றியுடைய சுவையை ருசித்தவங்களுக்கு தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப தோல்வியை தழுவுவனுக்கு நிச்சயம் ஒரு நாள் நாங்கள் வென்றெடுப்போங்கிற நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையோட லட்சியத்தின் பாதையில் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நீங்க சும்மா தோத்து போறவங்க தானே, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டம்மி கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க. நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு நேருக்கு நேர் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க பேசுன மாதிரி எங்களோட சமகால அரசியல பயணிக்கக்கூடிய இளம் தலைமுறை பிள்ளைகள் பேசுறது கிடையாது. தாவேக்கா பேசுறது கிடையாது. திமுக அதிமுகலையும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அதிக இளம் தலைமுறை பிள்ளைகளை நாங்க நிப்பாட்டி இருக்கோம். அந்த முறை எங்களுக்கு சமமா எந்த கட்சியாவது நிப்பாட்டுதா? எங்களுக்கு இல்லாத திராணி அண்ணன் ஒண்ணும் இல்ல. ஒரு ஓட்டப்பந்தயத்துல சும்மா ஓடுறவனுக்கு ஊக்கம் வந்து சாப்பிட்டு ஓடுறவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நாங்க தனியா ஓடிட்டு இருக்கோமே. வேங்கமயம் ஒத்தையில நிக்கிறாங்க மாதிரி எங்க அண்ணன் இத்தனை வருஷமா 15 ஆண்டு காலமாக இந்த களத்துல ஒத்தையில நிக்கிறாங்களே. தனியா களம் கண்டுகிட்டு இருக்கோம். கூட்டணி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வாங்கன்னு நாங்க போகல இப்ப இந்த பயணத்துல. அப்ப எங்களுக்கு